வணக்கம் சொந்தங்களே, அண்டேஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு தயிர் சாதம் செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் வச்சு நல்லா குழைய நான் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மாதுளம்பழம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதுளம்பழம், துருவிய கேரட்டு இதெல்லாம் அதில் நம்ம சேர்க்கணும். தயிர், காய்ச்சின பால், ஆற வச்ச பால், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கடலை பருப்பு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா வதக்கி எண்ணெயில் வதக்கி போடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிக்குன்றவங்க நீங்கள் சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க போட வேணாம். இப்போ முதல்ல நம்ம இந்த சாதத்தில் தயிர், பால், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக பால், ஒரு 200 கிராம் 200 மில்லி லிட்டர் அளவுக்கு தயிர், தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா குழையத பேசி வேண்டியதாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா சின்ன வானல் வச்சுருக்கோம். அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த தயிர் சாதத்துக்கு தாளிச்சு வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு போடுவோம். கூடவே கடலை பருப்பு, கடலை பருப்பு சேர்க்கும் போது கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் சாதத்துக்கு ஒரு 2 கடலை பருப்பு அப்படி 3 கடலை பருப்பு கிடைக்கும் போது சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும். நல்லா வதங்கிச்செல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் இது சேர்த்துக்கணும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வைக்கணும். அது நல்லா வதங்கி நம்ம சாப்பிட்ற சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா. கொஞ்சமாக புண்ணாக்கு போட்டுக்கோங்க. தயிர் சாதத்தில் டைரெக்டாக கூட போடலாம். இருந்தாலும் நம்ம வந்து தாளிக்கிற போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு ஒன்று கேரட்டை கடைசியாக பார்த்திங்கன்னா போட்டு ஒரு வதக்கத்துக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சையாக போடுறதோட இது வதக்கி போட்டோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை வாடை அடிக்காத இருக்கும் கேரட்டு. சும்மா ஒரு வதக்கத்துக்கு போட்டேன், அவ்வளோதான். ஒரு கேஸ் ஆஃப் பண்ணி வேண்டியதான். இப்போ மாதுளம்பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மாதுளம்பழம் சேர்க்கும் போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது. வயசாதவே இந்த வெயில் நாளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியம். அது கூட நம்ம ஒன்று ஒன்று ஆட் பண்ணும்போது ரொம்பவும் ஆரோக்கியம், ரொம்ப சுவையும் அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வதக்கினதெல்லாம் சாதத்தில் ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். முந்தைய உப்பு பார்த்தாச்சு, கரெக்டான அளவில் இருக்குது. நம்ம அன்னேஸ் கிச்சனில் சூப்பராக ஒரு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் நாளில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தடவை கூட நம்ம தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி மாதுளம்பழம் போட்டு கேரட் போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது. இதெல்லாம் போடணும் கூட அவசியம் இல்லை. ஒரு காஞ்ச மிளகா, கடுகு தூள் தாளிச்சு கொடுத்தாலே போதும் ஒரு தயிர் சாதம். ஆனால் உடம்புக்கு இது ஆரோக்கியமான உணவு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாளில் நம்ம ரொம்ப கிராண்டாக செஞ்சு சாப்பிடணும் அவசியமே இல்லை. ஏன்னா வெயில் எல்லாருக்கும் தாங்க முடியல. எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 மாதத்துக்கு மே மாதம் ஃபுல்லும் ரொம்ப சிம்பிளாக சமைச்சு சாப்பிட்லாம். கீரை வகைகள் செஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாதம் சாப்பிட்லாம், தக்காளி பழம் வந்து கடைஞ்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டா போதும். அவங்கவுங்க பார்த்திங்கன்னா வெயிலில் எங்கேயும் அலையாமல் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிம்பிளாகவும் ரொம்ப ஆரோக்கியமான சமையலாகவும் செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் வீட்டில் இருந்து ரொம்ப ஆரோக்கியமாக அவங்க உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லாம் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல